வெல்கம் பேக் டு அருணிஃபை யூடியூப் சேனல். நான் அருண். ரீசெண்டாக அந்த கோட் படத்தில் பார்த்தீங்கன்னா தாய்லாண்டில் தான் நிறைய சீன்ஸ்லாம் ஷூட் பண்ணியிருப்பாங்க. ரீசெண்டாக அந்த இடத்துக்கெல்லாம் நான் போயிருந்தேன். நீங்கள் தாய்லாந்து வரீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சிங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் பட்டாயா எப்படி வந்தேன் அப்படிங்கிறத வந்து ஷார்ட்டாக சொல்லிடுறேன். நான் பேங்காக்கில் தான் வந்து இறங்கினேன். பேங்காக்கில் ஸ்வர்ணபூமி ஏர்போர்ட்டில் வந்து இறங்கினேன். ஏர்போர்ட்டை விட்டு வெளில வந்தீங்கன்னா பட்டாயா போகிறதுக்கான பஸ்ஸு வந்து வெளியிலே நிற்கும். அதில் ஏறினீங்கன்னா ஜஸ்ட் 2 hours ட்ராவல் தான். அவங்க வந்து பட்டாயாவில் இறக்கி விட்ருவாங்க. நானும் அப்படி தான் வந்தேன். இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதோட டீட்டெயில் வீடியோ வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதுதான் நாங்கள் வந்த பஸ்ஸு. இந்த ட்ரிப்பில் நான் மட்டும் வரலை, என் ஃப்ரெண்ட்ஸுங்களும் கூட வந்திருக்காங்க. டாக்ஸிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். இங்கே நீங்கள் டாக்ஸி புக் பண்ணணுன்னா கிராப்னு ஒரு ஆப் இருக்குது, அதில் தான் நீங்கள் டாக்ஸி புக் பண்ணணும். நாங்கள் புக் பண்ண ஹோட்டல் வந்து இங்கேருந்து ரொம்ப பக்கம்தான். ஹோட்டல் வந்து இறங்கியாச்சு. இதுதான் நாங்கள் புக் பண்ண ஹோட்டல், B2 பட்டாயா. செக்இன் பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளை காலையில் தான் அந்த இடத்தெல்லாம் பார்க்க போகிறோம். வாங்க. The next day. காலையிலே சுற்றி பார்க்க கிளம்பியாச்சு. அந்த படத்தில் வந்த எல்லா இடமுமே இங்கே இருக்கிற முக்கியமான டூரிஸ்ட் பிளேசஸ் தான். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற இடம் எதுன்னா, அந்த சொர்க்கமே என்றாலும் பாட்டு முடிஞ்சோடனே நடக்கிற ஃபைட்டு. அது எங்கே நடக்கும்னா பட்டாயா ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டில் தான். இந்த பட்டாயா ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டுக்குள்ளே வந்து சுற்றி பார்க்குறதுக்கு என்னென்னலாம் இருக்குது, இதுக்கான என்ட்ரி டிக்கெட் எவ்வளோ, இதுக்குள்ளே போட் ரைடு போகிறதுக்கு எவ்வளோ செலவாகும், இதுக்குள்ளே என்னென்ன கடைகள்லாம் இருக்குது அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து என்னோடய டீட்டெயில் வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த லிங்க் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள். 2 வீடியோவாக போட்டிருக்கேன். ஒன்று வந்து ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டுக்குள்ளே போட் ரைடு மட்டும் தனியாக போட்டிருப்பேன், இன்னொன்று அதுக்குள்ளே இருக்க கடைகள்லாம் தனியாக போட்டிருப்பேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற இடம் வந்து சொர்க்கமே என்றாலும் பாட்டில் வந்து அந்த டைகர் பார்க். அது வந்து இந்த ஃப்ளோட்டிங் மார்க்கெட்டுக்கு எதிர்த்தாப்புலே தான் இருக்குது. நடந்தும் போகலாம். வெயில் அதிகமாக இருக்கிறதுனால நாங்கள் இங்கேருந்து ஒரு டாக்ஸி எடுத்துட்டோம். பட்டாயாவில் இருக்கிற முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸில் இதுவும் ஒன்று. இந்த புலி கூட ஃபோட்டோ எடுக்கிறது ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸு. இந்த டைகர் பார்க் உள்ளார போகிறதுக்கு என்ட்ரி டிக்கெட் எவ்வளோ அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் என்னோட டீட்டெயில் வீடியோவில் இருக்குது. அது என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுங்க. அந்த பாட்டில் கூட இந்த மாதிரி புலியும் சண்டை போட்டுக்கிற மாதிரி ஒரு ஷாட் ஒன்று வச்சுருப்பாங்க. பட்டாயா போனீங்கன்னா மறக்காமல் அந்த இடத்த விசிட் பண்ணிடுங்க, ஏன்னா இது ஒரு வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய இடம் சாங்சுரி ஆஃப் ட்ரூத். அந்த பாட்டில் யானை சவாரி செய்வாங்கள்ல, அந்த இடம் தான். இந்த இடம் வந்து கூகுளில் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ரேட்டிங் வாங்கியிருந்துச்சு. அதனால இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படிங்கிற க்யூரியாசிட்டியோடு தான் நாங்கள் போய் விசிட் பண்ணோம். எனக்கு பின்னாடி தெரிகிற அந்த பில்டிங்கோட பேர் தான் சாங்சுரி ஆஃப் ட்ரூத். அது முழுக்க மரத்தால் செய்யப்பட்ட ஒரு கட்டடம். அதுக்குள்ளே வந்து தாய்லாந்து, சைனீஸு, அப்புறம் ஹிந்து மதத்தோட கோயில் சிலைகளை வந்து உள்ளார பார்க்கலாம். இந்த யானை சவாரியை பற்றி சொல்லணுன்னா, பட்டாயாவில் யானை சவாரி செய்கிறதுக்கு நிறைய இடம் இருக்குது. அதில் குறிப்பாக சொல்லணுன்னா எலிஃபண்ட் ஜங்கிள் அப்படின்னு 2 இடம் இருக்குது. அப்புறம் எலிஃபண்ட் வில்லேஜ்னு ஒரு இடம் இருக்குது. அப்புறம் இந்த இடம். இந்த சாங்சுரி ஆஃப் ட்ரூத்தை பற்றின ஃபுல் வீடியோ வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இங்கே வந்தீங்கன்னா இதுக்கான என்ட்ரி டிக்கெட் எவ்வளோ, இங்கே எலிஃபண்ட் ரைடு, ஹார்ஸ் ரைடெலாம் போகிறதுக்கு எவ்வளோ ரேட் ஆகும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் அந்த வீடியோவில் இருக்குது. மறக்காமல் அதை செக் பண்ணி பாருங்கள். பட்டாயாவில் இருக்க மெயின் அட்ராக்ஷனே பீச்சு தான். இந்த பீச்சை சுற்றி தான் நிறையா சீன்ஸ் வந்து கோட்டில் எடுத்திருப்பாங்க. குறிப்பாக அந்த காரில் நடக்கிற அந்த ஃபைட் சீனாக இருக்கட்டும், அந்த சொர்க்கமே என்றாலும் பாட்டில் வர்ற அந்த ஸ்டார்டிங் போர்ஷன் எல்லாமே இங்கே தான் எடுத்திருப்பாங்க. இதுதான் அந்த கார் சேஸ் ஷூட்டிங் எடுத்த இடம். இதோட அந்த ரோடு முடியுது. இதுக்கப்புறம் பீச்சு ஸ்டார்ட் ஆகுது. இந்த சொர்க்கமே என்றாலும் பாட்டில் வர்ற நிறைய சீன்ஸ் வந்து இந்த பீச்சில் எடுத்தது தான்.
குறிப்பாக அதுக்குள்ளே வர்ற அந்த போட் ரைடாக இருக்கட்டும், மேலேருந்து குதிக்கிற அந்த பேராசைலிங்காக இருக்கட்டும், எல்லாமே இங்கே தான் எடுத்தது. இதோட ஃபுல் வீடியோவும் என்னோட vlogல போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். பீச்சிலேருந்து நடந்து போகிற தூரத்தில் இருக்கிற இடம் தான் வாக்கிங் ஸ்ட்ரீட்டு. இது வந்து பட்டாயாவில் ரொம்ப ஃபேமஸான இடம். இப்படி அமைதியாக இருக்கிற இடம் நைட்டில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். குறிப்பாக அந்த பாட்டில் வர்ற நைட் சீன்ஸ் எல்லாமே இங்கேயும் பக்கத்தில் இருக்க மார்க்கெட்லேயும் மாற்றி மாற்றி எடுத்திருப்பாங்க. இந்த இடத்துல வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டு, பப்பு, பாரு எல்லாமே ஒரே இடத்துல இருக்கும். இதோட ஃபுல் வீடியோவும் என்னோட vlogல போட்டிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். விருப்பம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தாய்லாண்டோட ஷேராட்டோன்னு கூட சொல்லலாம். இங்கே வந்து பட்டாயாவில் பஸ் எல்லாம் கிடையாது. ஸோ எங்கே போனாலும் இந்த மாதிரி ஒரு வண்டி இருக்கும், அதில் தான் நம்ம ஏறி போகணும். அது நிறைய பேர் இருந்தாங்கன்னா அது ஷேராட்டோ மாதிரி இருக்கும். அப்படி நீங்கள் மட்டும் தனியாக போய் அந்த வண்டியில் போய் கேட்டிங்கன்னா அவங்க ஆட்டோ மாதிரி ஃபுல் ரேட்டும் உங்கள்கிட்ட வாங்குவாங்க. நாங்கள் அப்படி தான் அதில் ஏறி போனோம். ஸோ இந்த வண்டியில் தான் வந்து விஜயும் வந்து ஏறுவார். இந்த கோட் படத்தில் வந்த தாய்லாண்டில் ஷூட் பண்ண முக்கியமான இடத்தெல்லாம் பார்த்தாச்சு. இது மட்டும் இல்லாமல் பேங்காக் ட்ராவல் vlogகும் என்னோட சேனலில் போட்டிருக்கேன். இங்கேருந்து பேங்காக் எப்படி டாக்ஸியில் போனோம், பேங்காக்கில் சுற்றி பார்க்குறதுக்கு என்னென்ன இடங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் அந்த வீடியோவில் இருக்குது. மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.